முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் உயிர் நாடியான உழவு தொழிலை உயிர்ப்பித்து இரண்டாம் பசுமை புரட்சியை நிகழ்த்தி காட்டியவர். ஊதாரிகளின் ஆட்சி அலங்கோலத்தாலும் சுயநலத்தாலும் அண்டை மாநிலங்களில் அடகு வைக்கப்பட்ட நதிநீர் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழகத்தை பசுமை காடாக மாற்றி வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காது தமது அரசு என்பதை நிரூபித்து காட்டி உணவு தன்னிறைவை ஏற்படுத்தியுள்ள தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நதிநீர் பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியவர். காவேரி முல்லை பெரியாறு விவகாரங்களில் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழக விவசாயிகளின் வாழ்வை பசுமையாக்கியவர். இதற்கு பரிசாக மீண்டும் அவரை ஆட்சி கட்டிலில் அமர்த்த தயாராகி வருகிறது விவசாய சமுதாயம். ஊழல், சுயநலம், பதவி ஆசை போன்ற துர்க்குணங்களுடன் ஆட்சி அதிகாரம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்த திமுக முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்த போது தமிழகத்தின் நதிநீர் உரிமைக்காக கடுகளவும் குரல் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக காவிரி நதிநீர் ஆணையத்தின் இறுதி தீர்ப்பாணையை மத்திய அரசிதழில் வெளியிடாமல் முடக்கி போட்டது காங்கிரஸ். இதனை தகர்த்து தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர வழி செய்யும் நடுவர் மன்ற தீர்ப்பாணையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடச் செய்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் நிகழ்ந்த இந்த நிகழ்வு அந்த ஆண்டு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் பரிசாக அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். கர்நாடகம் என்ன வாதத்தை முன்வைத்ததென்றால், நாங்கள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர வேண்டிய அவசியமில்லை என்றார்கள். இடைக்கால ஆணை இப்போது இல்லை என்பது அவர்களுடைய வாதம். இடைக்கால ஆணை இல்லை, அதனால் அதன்படி தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். சரி, அது இல்லை என்றால் இப்ப இறுதி ஆணை வந்து விட்டதே, அதன்படி நீங்கள் தண்ணீரை விடுங்கள் என்று கேட்டால், இறுதி ஆணை இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை, அதை இன்னும் மத்திய அரசில் வெளியிடவில்லை, எனவே அதன்படியும் முடியாது என்றார்கள். இடைக்கால ஆணை இல்லை என்றார்கள், இறுதி ஆணை இன்னும் வெளியிடப்படவில்லை மத்திய அரசிதழில் என்றார்கள். அதனால்தான் விடாமுயற்சி மேற்கொண்டு, அயராத முயற்சி மேற்கொண்டு, போராடி 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 திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் சென்று இறுதியில் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறது. மத்திய அரசிதழில், அதாவது பிப்ரவரி 19, 2013 தேதியிட்ட மத்திய அரசிதழில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அது இன்றுதான் அறிவிக்கப்பட்டது, இன்றுதான் எங்களுக்கு இதனுடைய பிரதி கொடுக்கப்பட்டது. தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிக மகத்தான பிரம்மாண்டமான வெற்றி என்று நான் சொல்வேன். 30 ஆண்டு காலமாக நான் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த 30 ஆண்டு காலத்தில் உண்மையாகவே இன்றுதான் ஒரு சாதனை புரிந்ததாகவும் ஒரு நிறைவும் மன நிறைவும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இத்தனை காலமாக எவ்வளவோ பேர் பாராட்டி புகழ்ந்தாலும் ஏதோ ஒரு சாதனை நான் செய்ததாக நான் கருதவில்லை. இன்று நிச்சயமாக இது ஒரு மகத்தான சாதனை என்று கூறுவேன். இன்றுதான் இத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருந்ததற்கும் கஷ்டப்பட்டதற்கும் ஒரு மன நிறைவு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது எனக்கும் எனது அரசுக்கும் கிடைத்த வெற்றி. இது காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி. இனிமேல் காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு உத்தரவாதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி காலாகாலத்திற்கும் கர்நாடகம் இந்த காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி இவ்வளவு தண்ணீர் விட்டாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இன்று ஏற்பட்டுள்ளது. இதை கர்நாடகம் மறுக்க முடியாது. ஏனென்றால் மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் இது கர்நாடகாவை கட்டுப்படுத்தும். இந்த இறுதி ஆணை மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதால் அது இனிமேல் கர்நாடக அரசை கட்டுப்படுத்தும். ஆகவே கர்நாடகம் இவ்வளவு தண்ணீரை ஒவ்வொரு ஆண்டும் விடுவித்தாக வேண்டும். ஆகவே இனிமேல் காவிரி டெல்டா பகுதி வாழ்
விவசாய பெருங்குடி மக்களின் எதிர்காலத்திற்கு ஒரு உத்தரவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இனிமேல் நாம் நம்புவோம், நிச்சயமாக நல்ல மழை பெய்கின்ற போது, நிறைய தண்ணீர் இருக்கும்போது இந்த இறுதி ஆணையின்படி கர்நாடகம் ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீரை விடுவிக்கும், நாம் பெறுவோம் என்று நம்புவோம். முதலமைச்சரின் இந்த அரும்பணியை பாராட்டி அவருக்கு தஞ்சையில் விழா நடத்தி பொன்னியின் செல்வி என்ற பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்தனர் விவசாய பெருமக்கள். இதனைத் தொடர்ந்து காவிரி நதிநீர் ஆணையத்தின் இறுதி தீர்ப்பை திறம்பட செயல்படுத்தும் வகையில் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் தாமதமின்றி அமைக்கவும் முயற்சி மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார் பாலாறு, காவேரி, வைகை மற்றும் குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தவும் இடைவிடாது முயற்சி மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சரின் இந்த நடவடிக்கையால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் புத்துணர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் உண்மையிலே விவசாயிகளின் தாய் என்றால் மிகையில்லை. உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி அரசியலில் மத்திய அரசை வெளியிட வைத்தவர் அம்மா. இதன் மூலம் காவேரி டெல்டா விவசாயிகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் காவிரி நீரின் உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மிகப்பெரிய சாதனை அம்மா அவர்களால் மட்டுமே செய்ய முடியும், வேறு யாராலும் சாதிக்க முடியாது. காவிரி நீர் பிரச்சனை முழுமையாக முடிவுக்கு வர வேண்டுமானால் மீண்டும் தமிழக முதல்வராக அம்மா அவர்களே வந்தால்தான் முடியும். எனவே மீண்டும் முதல்வராக அம்மா அவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு டெல்டா விவசாயிகள் ஆதரவு வரும் தேர்தலில் நிச்சயம் உண்டு. உணவு உற்பத்தியை உயர்த்த வேண்டும், விவசாயிகள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று தமிழக முதல்வர் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தந்து எண்ணற்ற சலுகைகளை விவசாயிகளுக்கு இந்த 5 ஆண்டுகளாக அளித்து வந்திருக்காங்க. மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இருந்தபோது குறுவை சாகுபடிக்கு முன்னுடைய தண்ணீரை தந்துவிட்டு தண்ணீர் பற்றாக்குறையின் போது நிலத்தடி நீரை கொண்டு விவசாயம் செய்ய ஏதுவாக மின்சாரம் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க மும்முனை மின்சாரம் அளித்து குறுவை தொகுப்பு திட்டங்கள் அறிவித்து மானியங்கள், இலவச இடுபொருள்கள், இலவச நாற்றுகள், இலவசமாக நாற்று நடுதல், இலவசமாக குழாய்கள் போன்ற பல்வேறு சலுகைகளை அறிவித்து விவசாயிகளை சிரமங்களை போக்கியது இந்த தமிழக அரசு. விவசாயிகள் நலன் காக்க அம்மா மீண்டும் முதல்வராக அரியணை ஏறுவார். டெல்டா விவசாயி ஆகிய நாங்கள் அம்மாவுக்கு ஆதரவளிப்போம், இது உறுதி. உணவு உற்பத்தியில் தமிழக முதல்வர் அம்மாவுடைய ஆட்சியில்தான் தமிழகம் தொடர்ந்து முதலிடம் மத்திய அரசின் விருதுகளை வாங்கியுள்ளது. 2011-12ஆம் ஆண்டில் உணவு தானிய உற்பத்தியில் முதலிடமும், 2013-14ஆம் ஆண்டில் பயிர் உற்பத்தியில் முதலிடமும், 2014-15ஆம் ஆண்டில் சிறுதானிய உற்பத்தியில் முதலிடமும் வகித்துள்ளது. இதற்காக மத்திய அரசின் கிறிஸ் கார்மன் விருதுகளை 3 ஆண்டும் பெற்றுள்ளது. விவசாயிகளை இது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. இதற்கெல்லாம் காரணம் தமிழக முதல்வர் அம்மாவுடைய பல்வேறு நடவடிக்கைகள் தான். 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என விவசாயத்தாக தமிழக முதல்வர் முக்கியத்துவம் அளித்து தான் உணவு தானிய உற்பத்தியை பெருக்கவும், என்னை போன்ற விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் விவசாய உரங்கள் உரிய நேரத்தில் கிடைத்திடவும் தேவையான பயிர்க்கடன்கள் வழங்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து செயல்படுத்தினாங்க. விவசாயிகள் நலன் காக்கும் அரசாங்க அம்மா அரசு விளங்குவதால் இந்த சாதனை அடைய முடிந்துள்ளது. இதற்காக தமிழக முதல்வர் விவசாயிகள் அனைவரும் பாராட்டி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் முல்லை பெரியாற்றின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இடைவிடாத சட்ட போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றியும் பெற்றார். இதன் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் மதகுகள் இறக்கப்பட்டு அணையில் 142 அடி தண்ணீர் தேக்கப்பட்டது. இதனை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் கொண்டாடினர். இதன் காரணமாக முல்லை பெரியாறு பாசன மாவட்டங்கள் பசுமை பூமியாக மாறியது. முதலமைச்சருடைய விடாத முயற்சியினால் ஏற்றளவில் இருந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல் வடிவம் கொண்டு வந்து உபரி நீர் வெளியாகும் மதகுகளின் கதவுகளை இறக்கி கம்பம் பள்ளத்தாக்கு மக்களுக்கும் பெரியார் அணையின் நீரை பயன்படுத்துவோர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வினை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அம்மா ஆணையின்படி
142 அடியாக உயர்த்தி விட்டதுனால எங்களுக்கு விவசாயம் முதல் போக எடுத்து விட்டோம். எங்களுக்கு முல்லை பெரியாறு அணையில் 142 தண்ணியை உயர்த்தி விடுத்த அம்மா அவங்களுக்கு நன்றி. அம்மா 142 அடி ஏற்றுனதுக்கு முன்னாடி குடிநீர் விவசாயம் எல்லாம் நல்லா சிலம்பாக போயிட்டுருக்கு. முதல் போகம் முடிஞ்சிச்சு. 2வது போகம் இன்னொரு 10-20 நாளில் நாங்கள் எடுக்க போகிறோம். எங்களுக்கு முல்லை பெரியாறு அணையில் 142 அடி மீட்டு கொடுத்து எங்களை நல்ல முறையில் கொண்டு வந்த அம்மாவுக்கு எங்கள் மனமார்ந்த உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். நல்ல முறையில் அம்மா ஆட்சி மீண்டும் மீண்டும் வரணும்னு சொல்லி ரொம்ப மனசில் ஆசைப்படுறேன். 142 அடி தண்ணீர் தேக்கினதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விவசாயத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்கப்பட்டிருக்கு. மேலூர், சோழவந்தான் போன்ற பகுதியெல்லாம் மிகப்பெரிய விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த 142 அடி தேக்கினதுக்கு அப்புறம் அந்த தட்டுப்பாடு அறவே தீர்க்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய குடிநீர், அதாவது ஏப்ரல் மேலாம் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிக்கெல்லாம் மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். இப்போ அந்த சூழல் மாறி இருக்கு. இந்த 142 அடி தண்ணி தேக்கினதுக்கு அப்புறம் அந்த சூழல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. 18ஆம் கால்வாய் போன்ற கால்வாய்கள்லாம் தொடர்ந்து 80 நாள் 90 நாள் போன்ற காலங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கு. தடையின்றி தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டதுனால நிலத்தடி நீர் மட்டம் அதிக அளவில் இங்கே உயர்ந்திருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தண்ணீர் இப்போ ஒரு போகத்திற்குமே ஒரு பற்றாக்குறையாக 136 இருந்தப்போ ஒரு போகத்துக்குமே பற்றாக்குறையாக மேலூர் விவசாயிகள்லாம் ஒரு பெரிய சிரமத்தில் இருந்தாங்க. இந்த 142 அடி தேக்கினதுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய நன்றி கடன் இந்த நேரத்தில் அம்மாவுக்கு நாங்கள் வணங்கி நன்றியை காணிக்க வைக்கிறோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிகழ்த்திய சரித்திர சாதனையை பாராட்டி அவருக்கு விழா எடுத்தனர் விவசாயிகள். மதுரையில் நடைபெற்ற பாராட்டு கூட்டத்தில் விவசாயிகள் சங்கமித்த காட்சி தமிழக வரலாற்றில் முக்கிய அத்தியாயம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் என்ற மகத்தான தீர்ப்பை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்த நம்மையெல்லாம் காக்கின்ற தெய்வமாக, பூமியை காக்கும் தாயாக, நீர்வளம் காக்கும் கங்காதேவியாக, மதுரையை காக்கும் அன்னை மீனாட்சியாக, விவசாயிகள் குளங்காக்கும் தெய்வமாக முல்லை பெரியாறு பாசனப்பகுதி விவசாயிகள் சார்பாக நடைபெறும் நன்றி அறிவிப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் விவசாயிகளின் பாதுகாவலர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு கடல் அலை போல் வருகை தந்திருக்கும் லட்சக்கணக்கான விவசாயிகளின் சார்பாக கோடான கோடிய நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை முழுமையாக அதன் முழு கொள்ளளவான 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது நெற்றுபவர்க்கு என்றார் வள்ளுவர். அதாவது தம்மை சார்ந்த குடிகளின் உயர்வுக்காக காலம் தாழ்த்தாமல் முயற்சிகளை தளராது செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றிகள் தாமாகவே கைகூடி வரும் என்பது இதன் பொருள். என்னை பொறுத்தவரை தமிழக மக்கள்தான் என் மக்கள். அதனால்தான் உங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முல்லை பெரியாறு அணையில் காலம் தாழ்த்தாமல் அதை என்னுடைய சொந்த பிரச்சனையாக கருதி நான் செயல்பட்டேன். நீங்களும் எனக்கு முழு ஒத்துழைப்பை நல்கினீர்கள். இதுதான் வெற்றியின் ரகசியம். இந்த வெற்றி நமது வெற்றி. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியாறு அணையில் மீதமுள்ள பலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்ட பின்னர் அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான 152 அடி வரையில் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் விவசாயம் தழைக்க பாடுபட்டவர்களில் முல்லை பெரியாறு அணையை கட்டிய ஃபென்னிக்விக்கிற்கு மணிமண்டபம் அமைத்தும் கல்லணையை கட்டிய கரிகாலனுக்கு சிலை அமைத்தும் பெருமைப்படுத்தியதை பசுமையாய் தங்கள் மனங்களில் நினைவு வைத்துள்ள மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர்.